ஹலோ கைஸ், நம்ம ஏதாவது புதுசாக ஃபுட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அது நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அதை பார்க்கும்போது இது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதே ஃபுட்டு வந்து நம்மளுக்கு ரிவீட் அடிச்சிச்சுன்னா ஐயோ இந்த ஃபுட்டாக நான் அன்றைக்கி போய் சாப்பிட்டேன் இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு மற்றவங்க கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு நியூஸ் தான் நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். எனக்கும் அதே மாதிரி ஒரு க்ரியேட்டான ஒரு விஷயம் தான் மோமோஸ். நான் காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போய் சாப்பிட்லான்னு சொல்லி போனோம். அவங்களாம் நிறையா சாப்பிட்டாங்க. நான் ரெண்டு பீஸ் மட்டும் தான் இந்த சட்னியோடு வச்சு சாப்பிட்டேன். என்னன்னே தெரியல, எனக்கு பூரா அப்படியே வாமிட் வந்துருச்சு. அன்னையிலேருந்து என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, மோமோஸ் சாப்பிட்டா நீ வாந்தி எடுத்துருவ அப்படின்ட்டு. அதனால நான் வந்து மோமோஸே சாப்பிடவே மாட்டேன். ஃபியூ இயர்ஸ் பேக் இன்றைக்கி தான் மோமோஸ் பண்ணலான்னு சொல்லி வீட்லேயே வந்து கோதுமை வச்சு மோமோஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாக சொல்ல போனால் மைதா மாவு தாண்டிலுமே எனக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல வேலை எனக்கு வாந்தி வரல. பட் ஆனால் இந்த மோமோஸில் வந்து 2 விஷயம் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து மோமோஸ்க்கு சட்னி ரெடி பண்ணல. வெளியே போகிற வேலை இருந்ததுனால அர்ஜென்ட்டில் வந்து சட்னியை ரெடி பண்ணாமல் வெறும் மோமோஸ் மட்டும் சாப்பிட்டுட்டேன். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, மோமோஸ்னால் குட்டி குட்டியாக தான் பிடிப்பாங்க. ஆனால் நான் வந்து கொழுக்கட்டை சைஸில் பிடிச்சிட்டேன். ஏன்னா குட்டி பாப்பா இருக்கிறதுனால வந்து அடிக்கடி கிச்சனில் வந்து செய்ய முடியாதுன்ட்டு 3 மோமோஸாக பெருசாக கொழுக்கட்டை சைஸில் பிடிச்சிட்டேன். பட் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த கொழுக்கட்டை பிடிச்சிருந்தாங்க லைக் மட்டும் போட்டுருங்க. பை 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 பை.